100 ஓவர் ஆடினால் கூட மேட்ச் காலி. இந்திய அணிக்கு 2 நாள் கண்டம். வானிலை அறிக்கை சொல்வது என்ன? ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளது. இந்திய அணியை மழை வந்து காப்பாற்றுமா என ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ளனர். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 51 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தவித்து வருகிறது. இந்த நிலையில் 4ஆம் நாள் மற்றும் 5ஆம் நாள் ஆட்டம் மீதமுள்ளது. அப்போது மழை பெய்யுமா? வானிலை அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் ஆடி வரும் 3வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேன் நகரில் உள்ள காபா மைதானத்தில் நடந்து வருகிறது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்தது. முதல் நாள் ஆட்டத்தில் 13 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்ட நிலையில் 2வது நாள் அன்று ஆஸ்திரேலிய அணி விரைவாக ரன் குவித்தது. 3வது நாள் அன்று மழைக்கு நடுவே தடுமாறி ஆஸ்திரேலிய அணி 445 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அடுத்து இந்திய அணி பேட்டிங் செய்ய துவங்கிய போதும் பல முறை மழை குறுக்கிட்டது. இதனிடையே இந்திய வீரர்கள் வரிசையாக விக்கெட்டுகளை இழந்தனர். 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 51 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இந்த நிலையில் 4வது மற்றும் 5வது நாள் ஆட்டம் மழையால் முழுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இல்லை என தெரிய வந்துள்ளது. இது இந்திய அணிக்கு பின்னடைவாகவே அமையும். 4ஆம் நாள் ஆட்டத்தில் போட்டி நேரத்திற்கு முன்பு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போட்டி நேரத்தின் போது 55% மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதனால் சில மணி நேரம் ஆட்டம் பாதிக்கப்படலாம். அடுத்து 5வது மற்றும் கடைசி நாள் அன்று போட்டியின் இடையே சுமார் 2 மணி நேரம் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதன் பின்னர் போட்டி பெரிய அளவில் தடையின்றி நடக்க வாய்ப்பு உள்ளது. கடைசி 2 நாட்கள் ஆட்டத்தில் 196 ஓவர்கள் மீதமுள்ளன. இந்திய அணியின் பேட்டிங் பலவீனமாகவே காட்சி அளிப்பதால் இதில் 100 ஓவர்கள் வீசப்பட்டால் கூட இந்திய அணி 2 இன்னிங்ஸிலும் ஆல் அவுட் ஆக வாய்ப்பு உள்ளது.